ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போது ஒன் பாட் கீரை ரைஸ் எப்படி ஈஸியாக குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் டேஸ்ட்டாக. அதுக்கு ஒரு கட்டு கீரை எடுத்திருக்கேன், முளைக்கீரை. ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று, பெரிய தக்காளி, பழுத்த தக்காளியாக ஒன்று பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பூண்டு பல் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 பூண்டு பல்லுக்கு மேலே பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். எல்லாம் நறுக்கி எடுத்து வச்சுட்டு, காரத்துக்கு நான் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 5 பச்சை மிளகா, தாளிக்க ஒரு காஞ்ச மிளகா. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பொன்னிறமாக வதக்கி விட்டுட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு கூடவே உப்பும் சேர்த்துருங்க, அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அப்போவே கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கீரை பச்சை நிறமாக இருக்கும். நான் ஒரு கட்டு கீரையில் பாதி தான் சேர்த்துருக்கேன். வேணும்னா நீங்கள் எல்லாமே போட்டுக்கலாம். நான் பாதி பொடியாக நறுக்கி அப்படியே சேர்த்துருக்கேன். கீரையோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்குங்க. நல்லா வதக்கி விடுங்க. அது முளைக்கீரைன்றனால சீக்கிரம் வதங்கிடும். நான் 2 டம்ளர் மொத்தம் 1.5 டம்ளர் அரிசி, 1/2 டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன். அதை கழுவி அப்படியே ஊற வச்சுருங்க. துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதை கழுவி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கீரைலாம் நல்லா வதங்கின உடனே அதை அப்படியே சேர்த்துக்கங்க. 2 கப்புக்கு சாப்பாட்டுக்கு ஒரு 3 டம்ளர் தண்ணியும், பருப்புக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணியும் சேர்த்து 5 டம்ளர் தண்ணி வைங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் புளி கரைசல் ஊற்றிருக்கேன், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வந்தோடனே குக்கர் விசில் போடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் நல்லா நெழுகலாக வேணும்னா அதுக்கப்புறம் சுடு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் கிளறி விட்டுக்கலாம். இல்லைன்னா இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கங்க. பாருங்கள், கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இது நம்ம ஸ்கூலுக்கெல்லாம் காலையில் சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சமயத்தில் நீங்கள் வேணுங்கிற அளவு சுடு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ